நண்பர்களே அனைத்து நல்லா உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு எக்ஸாம் வைக்காத டைரெக்டாக இன்டர்வியூ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு எடுக்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு வந்துக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பளம் 60,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜுமே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிங்க, 10th இந்த மாதிரி படிச்சிங்க, எல்லாத்துக்குமே வேலை உண்டு. அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்களா கேள்வி அப்டேட்டு நம்ம தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து வந்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் இருக்குது. அது என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்துருக்குது. மற்ற மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துருக்குது நண்பா. எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போய் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஹெச் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 வேகன்சி வந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்சியும், ஸ்டாஃப் நர்ஸு 10 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 40 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு MBBS படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் BSc நர்சிங் படிச்சுருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக 2 years கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th படிச்சிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கலுக்கு ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 40 yearsம், ஸ்டாஃப் நர்ஸுக்கு 50 years சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 35 years சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 45 years சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு 60,000 ரூபா ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு 18,000 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 14,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,500 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோவிலின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களை இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் கொடுங்க. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. 21/3/2025 மதியம் 12:15 PM வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வரப்போகுது. நம்ம சேனலில் வந்துக்கிற கொஷினுக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணி 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் ஆன்சர் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதனால் அவங்க எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் அது மாதிரி ஆன்சர் பண்ணுங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ 21/3/2025 மதியம் 12:15 PM வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வைங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுன்னா பார்ப்பீங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி அதுக்கு மேலே இன்டர்வியூ கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணி இந்த நிர்வாக செயலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிங்க. இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/3/2025 24/3/2025 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான இம்பார்ட்டன்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பில் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தவிர இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.